எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கருப்புள்ளி, கருவளையம், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் டெய்லியும் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணி, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம மறைச்சிக்கலாம். நம்மளோட ஸ்கின்னை வெளியில காமிக்காம, அதெல்லாம் நம்ம வெளியில காமிக்காம மறைச்சிக்கலாம். ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் டெய்லி யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, எவ்வளோ டேமேஜா இருக்கும். ரியல் ஸ்கின், நம்மளோட ரியல் ஸ்கின்னை பார்க்கறதுக்கு நமக்கே பிடிக்காது. ஒரு க்ளோ இருக்காது, ஒரு பிரைட்னஸ் இருக்காது, ஒரு நேச்சுரல் லுக்கே நம்மளோட ஃபேஸ்ல இருக்காது. எப்படிதான் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா தனியா தெரியும். சரியா கிளீன் பண்ணல, சரியா மெயின்டைன் பண்ணாதவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா தனியா தெரியும். இந்த வெள்ளை வெள்ளையா பூத்து போன மாதிரி இருக்கும், இல்ல பிக்மெண்டடா இருக்கும், ஈவனாவே இருக்காது. ஸ்கின் ஈவனாவே இருக்காது. ஒரு பிரைட்னஸ், ஒரு க்ளோ, ஒரு நேச்சுரல் க்ளோவே நம்மளோட ஸ்கின்ல இருக்காது. ஓகே, நான் இப்ப உருளைக்கிழங்கு கையில வச்சுட்டு பேசுறேன் இல்லையா? கரும்புள்ளிய போக்குறதுக்காக, பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்றதுக்காக, நம்மளோட ஸ்கின்னை ஃபேர் ஸ்கின்னா, பிரைட்டனா, க்ளோ பண்றதுக்கான ரெமடி நான் கையில வச்சிருக்க உருளைக்கிழங்குலே தாங்க இருக்கு. உருளைக்கிழங்குல ஒரு நேச்சுரல் ஆசிட் இருக்கு இல்லையா? இது ஸ்கின்னை நல்லா ஃபேர் பண்ணி கொடுக்கும். இதை டைரக்டா நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ண கூடாது, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்க கிளியர் ஸ்கின்னா இருக்கீங்க, உங்களோட ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது, இல்ல சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இது ஒரு நேச்சுரல் ஆசிட். ஸோ டைரக்டா டெய்லியும் இந்த உருளைக்கிழங்கு உங்களோட ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு கருப்புள்ளி அதிகமா இருக்கு, கருவளையம் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, ஸ்கின் ஒரு நேச்சுரல் க்ளோவே கிடையாது, கிளியராவே இல்ல, ஈவனாவே இல்ல, அதே மாதிரி ஒரு பிரைட்னிங் கிடையாது, டேன் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க, போஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க தாராளமா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம், ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஆனா எப்போதும் போல நம்ம இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கோ ஃபேஷியலோ பண்ணல. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நம்மளோட ஸ்கின்ல தங்கி இருக்கிற மாதிரி ஒரு கிரீம் ரெடி பண்ண போறோம். நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கிரீம் நீங்க அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில வாஷ் பண்ணுங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்திருக்க சூப்பரான இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இருக்கும்போது, ஸ்கின்ல நல்லா செட் ஆகும் போது எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிம்பிளா ஒரு ஃபேஷியலோ ஃபேஸ் பேக்கோ போடும் போதே இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிரீமா செஞ்சு யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம், இது 100% நேச்சுரல், ஹோம்மேடு தான். ஹோம்மேடுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான், டெய்லியும் நம்ம சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷா செஞ்சுதான் சாப்பிடுறோம். ஸோ முடிஞ்ச அளவு டெய்லியுமே கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. பழைய சாப்பாடெல்லாம் சாப்பிடாம எப்படி டெய்லியும் நம்ம புதுசா செஞ்சு சாப்பிடும் போது நம்மளோட ஹெல்த் எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி தான் ஸ்கின்னும் அதே அளவுக்கு தான் நம்ம ஸ்கின்னையும் டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்லை அப்படிங்கும் போது நீங்க இதை டெய்லியும் செஞ்சு யூஸ் பண்றது நல்லது. இல்ல நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றேன், அப்ப எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 days வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு யூஸ் பண்றது நல்லது. ரொம்ப சிம்பிள் தாங்க. பெரிய இன்கிரீடியன்ட், நிறைய இன்கிரீடியன்ட்லாம் போட்டு டம்ப் பண்ணி ஒரு டப்பால அடைச்சு நான் சொல்ல போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதுவே போதும். ஒரு 2-3 இன்கிரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபுல் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் மேக்ஸிமம் நான் எல்லா இடத்துலயுமே ஒரு இன்கிரீடியன்ட், 2 இன்கிரீடியன்ட், மேக்ஸிமம் 3 இன்கிரீடியன்ட் அதை யூஸ் பண்ணதான் ஃபேஷியலா இருந்தாலும் ஃபேஸ் பேக்கா இருந்தாலும் நான் சொல்றேன். இது கிளியர் ஸ்கின்காக மட்டும் கிடையாது, ஃபேர் ஸ்கின்காக, க்ளோ ஸ்கின்காக மறக்காதீங்க. ஓகே, இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட புதினா இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க லீவ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காம்பு தனியாக இலை தனியாக பிரிக்கணும்னு கிடையாது, அந்த காம்பு கூட நம்மளுக்கு நல்லது தான். புதினா மெயினாக நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளியை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாட்டி காலத்துலேருந்தே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னை நல்லா லைட்டனிங் பண்ணுறதுக்கும் புதினா ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் புதினா நம்ம எடுத்துக்கிறது. அதை மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணால், அதை அரைச்சிங்கனாலே கொஞ்சம் ஜூஸ் வரும், அது மட்டும் நம்மளுக்கு போதும். உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சீவிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே டக்குன்னு கருத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கருக்காமல் இருக்கும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சீவினதுக்கப்புறமா நல்லா புளிஞ்சுக்கோங்க. அதோட ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு வர மாதிரி நீங்கள் கையை வச்சு புளிஞ்சாலே உங்களுக்கு அதோட ஜூஸ் வந்துடும்.
அது மாதிரி இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக கருக்காது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் நல்லா தங்கியிருக்கும் க்ரீம் மாதிரி இந்த உருளைக்கிழங்கு. அப்படி வந்ததுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அதில் 1 ஸ்பூன்னா இதில் 1 ஸ்பூன் அவ்வளோ எடுத்துக்கோங்க போதும். மேக்ஸிமம் 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ வந்து புதினா ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும் அப்படிங்கிறனால நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நேச்சர்ஸ் தத்துவாவோட பிராண்ட், நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலாக இருக்கணும், 100% நேச்சுரல், ஃபேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுற அலோவேரா ஜெல்லோட பிராண்ட் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட அலோவேரா ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் ப்ளஸ் உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, நான் கொஞ்சம் மைல்டாக எனக்கு ஓகே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீலுக்கு பதிலாக முல்தானி மெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீல் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமே வந்து ஒர்க் ஆகும். நல்லா பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டான ஒரு க்ரீமாக நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 2 டேஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டெய்னரில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு செஞ்ச உடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமியாக சூப்பராக ஒரு நைட் க்ரீம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை டெய்லி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டோனர் போடுறீங்க. டோனர் போட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். சீரம் மாதிரி வேணும்னா கூட ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அலோவேரா ஜெல் போட்டு இன்னுமே நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்ணை சுற்றி, கழுத்தில், இதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் எந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கருவளையம் இருந்தால் இது வந்து சரி பண்ணிடும். ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் பிளாக் ஸ்பாட்டை சரி பண்ணும்போது கண்டிப்பாக கருவளையும் அதோடு சேர்ந்து சரியாயிடும். ஸ்கின் நல்ல ஒரு நல்ல ஒரு லைட்டனிங் வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் செம்ம பிரைட்டாக, நல்ல க்ளோவாக, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் எல்லாமே மறைஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம போய் தூங்கிடலாம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்போதும் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கூட அலோவேரா ஜெல் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா நேச்சுரல் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் 1 hour மட்டும் வச்சிருந்து இல்லை ஒரு 2 hours மட்டும் வச்சிருந்து வாஷ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் அலோவேரா ஜெல்ல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஓவர் நைட் நீங்கள் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடையில வாங்குற ஜெல், ஏன்னா அது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது நல்லா நான் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணதோட இன்னும் கொஞ்சம் நிறைய கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ரீமியா இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த ஈரப்பதம், அந்த மாய்ஸ்சர் வந்து இருக்கும். ஸோ ஓவர் நைட் வந்து இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆகும்போது உங்களுக்கே தெரியும் ஸ்கின் வந்து சுருங்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாங்கிறதுனால தான் நான் இந்த அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்லை, தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க யூஸ் பண்ற அலோவேரா ஜெல் வந்து 100% பியூரா இருக்கணும், சுத்தமான அலோவேரா ஜெல்லா இருக்கணும். அலோவேரா ஜெல்னாலே ஒயிட் கலரா தான் இருக்கும். இந்த கிரீன் கலரா இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்து வந்தது எல்லாமே வந்து ஃபேக்கான அலோவேரா ஜெல். நீங்க அந்த ப்ராடக்ட் பிராண்ட் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ. இந்த உருளைக்கிழங்கு கையில வச்சுக்கிட்டே முடிச்சுட்டேன் நான் வீடியோவை.